இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று நமது தாய் திரு அவையானது அமல உற்பவ அன்னையின் விழாவை கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றது. மாதா தொலைக்காட்சியின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்று நமது தாய் திரு அவையானது அன்னை மரியா அமல உற்பவி என்னும் திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றது. 1854 ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி திருத்தந்தை 9ஆம் பயஸ் இந்த நம்பிக்கையின் பிரகடனத்தை அறிவித்ததிலிருந்து இந்த திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பிரகடனம் 1858ஆம் ஆண்டு லூர்து நகரில் தன்னையே அமல உற்பவியாக அறிவித்த அன்னை மரியாவின் காட்சியில் உறுதிப்படுத்தப்பட்டது. இறைவன் மானிட உடலெடுக்க தகுதியான இடமாக மரியாவை தேர்ந்தெடுத்தார். மீட்பு திட்டத்தை நடத்தி காட்டும் தகுதி வாய்ந்த இடமாக அன்னை மரியாவின் மாசு மறுவற்ற பிறப்பானது இந்த விழாவில் முக்கியத்துவம் வாய்ந்தது. இறை திட்டத்திற்கு முழுவதும் பணிந்து முற்றிலுமாக எதிர்நோக்கும், இறுதி வரை நம்பிக்கையோடு பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த விழா ஒரு முன்மாதிரி. பெண்களுக்குள் பேறு பெற்றவளாய் பாவம் ஏதுமில்லாத அன்னை மரியா இன்று நமக்கு தரும் அழைப்பு, அவர் சொல்வதை செய்யுங்கள் என்னும் அன்பு கட்டளையே. இது மீட்பு திட்டத்தின் தொடக்க விழா. இதோ ஆண்டவரின் அடிமை என்று சொன்ன அந்த கணத்திலிருந்து முழு நம்பிக்கையோடு தன்னை முழுமையாக கையளித்த அன்னை மரியா வாழ்வில் நம்பிக்கை கொண்டு மன உறுதியோடு நடைபோட விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் சிறந்த உதாரணம் என்பதை உணர்ந்து நாமும் ஆண்டவரின் அடிமை என ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம். அப்போது அவர் நம்மை நாளும் உயர்த்துவார். அன்னை மரியாவின் ஆழமான நம்பிக்கையே இறை திட்டம் நிறைவேற காரணம். ஆண்டவரின் வாக்குறுதிக்கேற்ப இறை நம்பிக்கையோடு வாழ்கின்ற போது ஆண்டவருடைய மாட்சி நம் மீது அருள் வரமாக வழங்கப்படுகிறது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாநகராட்சி மேயர் ஆர்யா ராஜேந்திரன் இந்தியாவின் மிக இளவயது மேயராக தனது 21ஆம் வயதில் பொறுப்பேற்றார். தன் மீதும் தனக்கு வாக்களித்த மக்கள் மீதும் தனக்கு கிடைத்த பொறுப்பின் மீதும் கொண்ட நம்பிக்கைதான் இன்று அனைவரும் பாராட்டும் வகையில் மிக இளவயதில் அவரால் சிறப்பாக செயல்பட முடிகிறது. அன்னை மரியா வழியில் மேயர் ஆர்யா போல நம்பிக்கை ஒளியில் நாமும் தாழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் நம்முடைய வாழ்வில் இறை திட்டத்திற்காக காத்திருந்து ஒத்துழைப்போம். இறை வல்லமை அன்னையை உயர்த்தியது போல நம்மையும் உயர்த்தும் என மனதார நம்புவோம். அரசன் ஒருவன் தனது அமைச்சர்கள், நண்பர்கள் என அனைவருக்கும் விருந்தொன்று வைத்து மகிழ்ந்தான். விருந்து முடிந்ததும் பரிசு பொருள்கள் அடங்கிய பைகள் கொண்டு வரப்பட்டன. அரசன் ஒவ்வொருவரும் அவரவருக்கு பிடித்தமான பைகளை எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறினான். ஒவ்வொருவரும் அவரவருக்கு தேவையான பையை எடுத்து கொண்டனர். பின்னர் அந்த மேசையின் மீது இறை இரக்கம் என்று எழுதப்பட்ட பை ஒன்று இருந்தது. அதனை அரசனின் சாதாரண நண்பன் ஒருவன் எடுத்துக்கொண்டான். ஒவ்வொருவரும் தங்கள் பரிசு பைகளை திறந்து பார்த்தனர். அதில் விலை உயர்ந்த பொருள்கள் இருந்தன. இறை இரக்கம் என்று எழுதப்பட்ட பையை அந்த நண்பர் திறந்து பார்த்தார். அதில் ஒரு சீட்டு இருந்தது. அதை பிரித்து பார்த்தபோது அதில் நீதான் என் தனி ஆலோசகர் என்று எழுதப்பட்டிருந்தது. அனைவரும் அதிர்ச்சியுடன் அரசனை பார்த்தனர். நாமும் தாழ்ச்சியோடு நடந்து கொள்கின்ற போது ஒரு நாள் நிச்சயம் நாம் உயர்த்தப்படுவோம் என்ற உண்மையை புரிந்து கொள்வோம். அதுவே நம் வாழ்வுக்கு நலமளிக்கும் என்பதையும் உணர்ந்தவர்களாய் செயல்படுவோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் தாழ்ச்சி எனும் புண்ணியத்தை நமதாக்கி வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம்.
இன்று நீங்கள் கடவுள் செய்த அரும் செயல்களுக்கு நன்றி கூறினீர்களா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். கடவுளது இரக்கத்தை இன்றைய தினம் நீங்கள் உணர்ந்து கொண்டீர்களா? மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை. கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. இன்று நீங்கள் அனைவருடனும் நல்ல நட்பு கொண்டு வாழ்ந்தீர்களா? நீங்கள் ஒரு மனத்தவராய் இருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். நீங்கள் உங்களையே அறிவாளிகள் எனக் கருதி பெருமிதம் கொள்ள வேண்டாம். இன்று நீங்கள் மற்றவருக்கு பயன் தரக்கூடிய வார்த்தைகளை பேசினீர்களா? கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாய் நின்று வரக்கூடாது. கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். இன்று நீங்கள் தூய ஆவியாரை பழித்துரைத்தீர்களா? கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே.
ஆமென் ஆமென் ஆமென். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவரே, எனக்கு செவிசாய்த்து பதிலளியும், ஏனெனில் நான் எளியவனும் வறியவனும் மாவே. என் உயிரை காத்தருளும், ஏனெனில் உம் மீது நான் பற்றுடையவன், உம் அடியானை காத்தருளும். நீரே என் கடவுள், உம்மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். என் தலைவரே, எம்மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம்மடியானின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும், உம் உதவியை நாடும் என் கூக்குரலை கேட்டருளும். என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுவேன். நீரும் எனக்கு பதிலளிப்பீர். என் தலைவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவருமிலர். உம் செயல்களுக்கு ஒப்பானவை எவையுமில்லை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 96, இறை வார்த்தைகள் 1 முதல் 2, 3, 10,
11 முதல் 12 மற்றும் 13 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 12 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவருக்கு 100 ஆடுகள் இருக்க, அவற்றுள் ஒன்று வழித்தவறி அலைந்தால், அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழித்தவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால், வழித்தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சியடைவதை விட, வழித்தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சியடைவார் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணகத் தந்தையின் திருவுளம். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் அனைவரும் இறை தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றி வாழவும், ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம்.
பாருவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். டிசம்பர் 9. புனித யுவான் டியேகோ. மெக்சிகோ நாட்டிலுள்ள தலையாக்கக் பகுதியில் வாழ்ந்த ஏழ்மையான குடும்பத்தில் கிபி 1474 ஆண்டு பிறந்தார் யுவான் டியேகோ. இறைபக்தியிலும் கடின உழைப்பிலும் சிறந்து விளங்கிய யுவான் டியேகோ அனுதினமும் சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று திருப்பலியில் பங்கு கொண்டார். கிபி 1531 ஆண்டு டிசம்பர் 9 நாள் டெப்பிய மலைப்பகுதியில் டியேகோவிற்கு காட்சி அளித்த புனித மரியன்னை தனக்கு அம்மலைப்பகுதியில் ஆலயம் கட்டி எழுப்ப ஆயரிடம் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொண்டார். அன்னையின் வேண்டுகோளினை மெக்சிகோ மறைமாவட்ட ஆயர் சுமெரெகாவிடம் டியேகோ எடுத்துக் கூற ஆயர் செவிமடுக்காததால் டியேகோ மனவருத்தத்தோடு இல்லம் திரும்பினார். புனித மரியன்னையினை மீண்டும் காட்சியாக கண்ட இவர் அன்னையின் விருப்பத்தின்படி மீண்டும் ஆயரை சந்தித்து அன்னையின் வேண்டுகோளினை தெரிவிக்க ஆயர் அன்னையிடமிருந்து அடையாளம் பெற்று வந்தால் நம்புவதாக தெரிவித்தார். ஆயர் சுமெரெகா கேட்டுக்கொண்டதற்கேற்ப மரியன்னை டியேகோவிடம் மலர்களை அடையாளமாக அளிக்க டியேகோ ஆயர் முன் சென்று தன் மேலாடையில் கட்டி வைத்திருந்த மலர்களை அவிழ்த்த பொழுது டியேகோவின் மேலாடையில் மரியன்னை காட்சி அளித்தார். அன்னையின் விருப்பப்படி ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டு குவாதலூப் அன்னை ஆலயம் என்று அழைக்கப்பட யுவான் டியேகோ ஆலயத்திற்கு வருகை தருகின்ற மக்களுக்கு அன்னை தனக்கு காட்சி அளித்ததை எடுத்துக் கூறி மறைப்பணிகளைச் செய்தார். அன்னையின் பணிகளைச் செய்த எளிய மனிதர் யுவான் டியேகோ கிபி 1548 ஆண்டு மே மாதம் 30 நாள் விண்ணகமடைய திருத்தந்தை 2 ஜான் பால் கடந்த 2002 ஆண்டு புனிதராக உயர்த்தினார். புனித யுவான் டியேகோ திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது விசுவாச வாழ்விற்காகவும் நமது தேவைகளுக்காகவும் புனித குவாதலூப் அன்னை பரிந்து பேசுமாறு ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் மற்றவர்களின் குற்றங்களை மன்னித்து வாழ்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுள் நம்மை எவ்வளவு அதிகமாக அன்பு செய்கிறார், நம்மை எவ்வளவு அதிகமாக தன் அன்பின் கரங்களால் தொட்டு வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைய நாளில் நாம் பல நேரங்களில் உணர்ந்திருப்போம். இந்த கிருபைக்காய் கடவுளுக்கு நன்றி சொல்வோம். நமது திருச்சபையை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம் திருத்தந்தை அவர்களுக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோமா? எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, பேதுரு அவர்களை நீர் தேர்ந்தெடுத்து உமது திருச்சபையினுடைய அனைத்து அதிகாரங்களையும் அதனை வழிநடத்தக்கூடிய ஆற்றலையும் நீர் அவருக்கு கொடுத்து அவர் வழியாக நீர் திருத்தந்தைகளை நீர் தேர்ந்தெடுத்து இந்த திருச்சபை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்களது திருத்தந்தை அவர்களை நீர் ஆசீர்வதித்தருளும். அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்தருளும். அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு பயணத்திலும் அவருக்கு துணை வாரும். இந்த திருச்சபைக்கு தேவையான ஒவ்வொரு காரியத்தையும் உமது அருளாலும் ஆவியாருடைய வழிநடத்துதலாலும் அவர் சிறப்பாக செய்து உமக்கு சான்று பகரக்கூடிய சக்தியை எம் திருத்தந்தை அவர்களுக்கு நீர் நிறைவாக கொடுத்துள்ளும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களது திருத்தந்தை அவர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன்,
தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வானகம் ஆளும் அரசி